அத்திகிரி அருளாளப் பெருமாள் வந்தார். ஆனை பரி தேரின் மேல் அழகர் வந்தார். கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார். கருதவரம் தரும் தெய்வப் பெருமாள் வந்தார். முத்தி மழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார். மூலமென ஓலமிட வல்லார் வந்தார். உத்தரவேரிக்குள்ளே உதித்தார் வந்தார். உம்பரு தொழும் கடலுடையார் வந்தார் தாமே. அன்பர்கள் அனைவரும் 10 நாட்களும் வரதனுடைய வைபவத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய உயரிய நோக்கம். வையம் கண்ட வைகாசி திருநாள் என்று பெரியோர்கள் மகான்கள் இந்த மகோத்சவத்தை போற்றுகின்றார்கள். சாட்சாத் பிரம்மதேவரே துவஜாரோகணம் கொடியேற்றி நடத்தி வைத்த உற்சவமாம் வரதனுடைய உற்சவம். ஒரு கால விசேஷத்தில் பிரம்மதேவர் அஸ்வமேத மகாயக்கியம் செய்ய அந்த யாகத்தில் வரதன் ஆவிர்பவித்தார். வரதன் தியாகேசனாக தியாகராஜனாக ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களை வளர்த்தெடுத்து சம்பிரதாயத்திற்கு தந்தருளி வளர்த்ததனால் பயன் பெற்றேன் என்று தன்னுடைய உள்ளத்தின் பூரிப்பை தன் திருமுகமண்டலத்தில் வெளிப்படுத்துபவனாக சேவை சாதிக்கின்றார். தொண்டை மண்டலத்திற்கே தலைநகரமாக விளங்கக்கூடியது காஞ்சி கஷேத்திரம். அந்த காஞ்சி கஷேத்திரத்தில் 10 நாட்கள் வைகாசி மாசத்தில் வரதனுடைய பிரம்மோற்சவம் நடைபெறுகின்றது. இந்த பிரம்மோற்சவம் தனிச்சிறப்பு வாய்ந்தது. இந்த பிரம்மோற்சவத்தின் வைபவத்தை சுவாமி தேசிகன் தன்னுடைய திவ்ய பிரபந்தத்திலும் தன்னுடைய தேசிக பிரபந்தத்திலும் மேலும் ஸ்தோத்திரங்களிலும் அருளி செய்கின்றார். 2 வேளைகளிலும் காலை மாலை என்று 2 வேளைகளிலும் விசேஷமான வாகனங்களில் வரதனுக்கு புறப்பாடு ஏற்படுகின்றது. இந்த புறப்பாட்டில் சின்ன காஞ்சிபுரம் என்று அழைக்கப்படக்கூடிய விட்டு காஞ்சியிலிருந்து புறப்பாடு கண்டறி பெரிய காஞ்சிபுரமான அந்த சைவ காஞ்சி என்று அழைக்கப்படக்கூடிய பெரிய காஞ்சிபுரத்தில் கங்கை கொண்டான் மண்டபத்திற்கு சென்று தங்கி இளைப்பாரி மீண்டும் அங்கிருந்து புறப்பாடு கண்டறி கோவிலுக்கு வரதன் எழுந்தெழுகின்றார். 2 வேளைகளிலும் ஏற்படக்கூடியதான ஒரு மிகப்பெரிய புறப்பாடு மகோத்சவம் 10 நாட்களில் வரதனுக்கு நடைபெறுகின்றது. மக்கள் இங்கே வந்து கூடியிருக்கின்றார். அதுவும் வரதனுக்கே வைபவத்தை காண்பிக்கக்கூடியது அவன் தன் உபயவேத பாராயணக்குள் முன்புறமும் பின்புறமும் விலட்சணமான ஸ்வரூபத்துடன் நல்ல விசேஷ அதிகாரிகள் வரதனுடைய உற்சவங்களில் அவனுக்கு கைங்கரியம் செய்கின்றார்கள். முன்புறம் திவ்ய பிரபந்தம், பின்புறம் வேதபாராயணம். இவை 2 நடுவிலே வரதன் குலுங்க 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 2 வெண்கொற்ற குறைகள் நடுவிலே அவன் எழுந்தெழுவது அந்த காட்சியை செய்வதற்கு நமக்கு காண கண்கோடி வரும். இன்றைய தினம் முதற்கொண்டு ஒரு நாளில் 2 வாகனங்கள் அந்த 2 புறப்பாடுகளில் நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். நமக்கு ஏற்பட்டதான காலம் மிகவும் குறைச்சலான அந்த காலத்திற்குள்ளே நாம் அனைத்தையும் அனுபவிக்க வேண்டிய அவசரத்தில் இருக்கின்றோம். இன்றைய திருநாமம் சிகண்டி என்னும் திருநாமம். சிகண்டி என்றால் விசேஷமான அழகியதான திரு அபிஷேகத்தை உடையவன் என்பது பொருள். வரதனுடைய மகுடத்தை செய்வீங்கள். முதல் நாள் துவஜாரோகணத்திற்காக, அதாவது அத்திகிரி மலையிலிருந்து கீழே இறங்கி கொடியேற்றி அந்த கொடியேற்றி உற்சவம் ஆரம்பித்தவுடனே வரதன் தங்கச்சப்பரத்தில் புறப்பாடு கண்டுவிடுகின்றான். முதல் நாள் காலையில் தங்கச்சப்பரம் புறப்பாடு, அன்றைய தினம் மாலையில் சிம்ம வாகனத்தில் புறப்பாடு. தேவாதிராஜன் அவன் நரசிம்மனாக அவதரித்தவன் சிம்ம வாகனத்தில் புறப்பாடு கண்டுவிடுகிறான். அப்பொழுது அவன் மலையிலிருந்து கீழே இறங்கும் பொழுது பலவிதமான ரத்னங்கள் பதிக்க பெற்றதான உயர்ந்ததான கிரீடத்தை அணிந்து கொண்டு அவன் எழுந்தெழுகிறான். இதை பார்த்தவுடன் ஆழ்வார் கூறுகின்றார், முடிச்சோரியாய் உனது முகச்சோரி மலர்ந்தது ஓ என்று. ஏ பிரபோ, முடிச்சோரியாய் உனது முகச்சோரி மலர்ந்தது, உன்னுடைய திருவபிஷேகத்தின் காந்தி வைசிட்டியம் எங்கள் உள்ளத்தை ஈர்க்கின்றதப்பா. திருவபிஷேகத்தினாலே திருமுகமண்டலத்திற்கு சோபை அதிகமா அல்லது திருமுகமண்டலத்தினாலே திருவபிஷேகம் எனப்படக்கூடிய கிரீடத்திற்கு சோபை அதிகமா என்று கேட்கிறார். இப்படி ஆழ்வார் கேட்ட கருத்தை அறிவிச்சிருந்தார். புறத்தாழ்வார் வரதனுடைய மகுடம் அவன் தலையில் விளங்கும் உயர்ந்த அந்த கிரீடத்தை செவித்தவுடனே இவன் தான் சர்வேஸ்வரன், இவன் தான் சர்வலோகத்திற்கும் நாயகன், இவன் தான் 33 அவர்களுக்கும் சென்று கப்பம் தரிக்கும் கலி தேவாதிராஜன் என்று அறிந்திருக்கிறார். விசேஷமான மற்றொரு உற்சவம் நடைபெறுகின்றது. அந்த உற்சவத்திற்கு 2ஆம் காப்பு என்பது பெயர். அன்றைய தினத்தில் திரும்பி வந்தவுடன் வரதன் அபிஷேக மண்டபமாம் கண்ணாடி அறையிலிருந்து புறப்பட்டானேயானால் தாயார் சன்னதிக்கும் மற்றும் மடைப்பள்ளி பிரதட்சணம், அங்கே உக்ரானம், அதற்கு பிறகு மலை, இவைகள் எல்லாம் புறப்பாடு கண்டுருளி மீண்டும் ஒரு ரக்ஷாபந்தனம் அவனுக்கு ஏற்பட்டு திரும்பி வந்து அவன் ஹம்ச வாகனத்தில் காலையில் 2ஆம் நாள் காலையில் மீண்டும் வெளியில் கிளம்புகின்றான். 2ஆம் நாள் உற்சவம் காலையில் ஹம்ச வாகனத்தில் பெருமாளுக்கு புறப்பாடு, மாலையில் சூரிய பிரபையில் புறப்பாடு. ஒரு காலத்தில் அன்னமாய் அவதரித்து அருமறைகளை ஈன்றவன் தானே வரதன். ஹம்ச பக்ஷியாக அவதரித்து பிரம்மதேவர் முதற்கொண்டு அனைவருக்கும் வேதாந்தார்த்தங்களை உபதேசம் செய்தான். அதனால் தானோ என்னவோ தெரியல, காலையில் ஆச்சரியமாக திருவாபரணங்கள் சாற்றிக்கொண்டு ஒரு விலட்சணமான அழகுடன் ஹம்சவாகனத்தில் வரதன் கிளம்புகின்றான். 2ஆம் நாள் மாலையில் சூரிய பிரபை, கோட்டி சூரிய சமப்பிரபன், பகலோன் பகல் விளக்காக பரஞ்சுடர் தோன்றியதே என்கிறார் சுவாமி தேசிகன் வரதனுடைய ஆவிர்பாவ விசேஷத்தை. பகலோன் சூரியன், அந்த சூரியன் வரதன் யாகத்திலிருந்து ஆவிர்பவித்த சமயத்தில் பகல் விளக்கானான். ஆம், நல்ல வெளிச்சத்தில் மத்தியான வேளையில் ஒருவர் மெழுகுவர்த்தி ஒன்றை ஏற்றி நடு வீதியில் வைத்துவிட்டு இந்த மெழுகுவர்த்தி தான் இந்த வீதிக்கே வெளிச்சமளிக்கின்றது என்றால் அதை பார்த்து மற்றவர்கள் நகைக்க மாட்டார்களோ? அந்த சூரியனுடைய ஒளிக்கு முன்பாக பகல் விளக்கு, பகலில் ஏற்றப்பட்ட விளக்கு ஒளி மங்குமா போலே வரதனுடைய ஆவிர்பாவத்தில் அவன் அவதரித்த பொழுது கோட்டி சூரியனுக்கும் மேற்பட்டதான தேஜோ விசேஷத்துடன் வரதன் பிறந்த பொழுது அவனுடையதான தேஜஸிற்கு முன்பாக சூரிய தேவன் பகலில் ஏற்றப்பட்ட விளக்கு போன்று ஒளி மழுங்கினான் என்று வர்ணிக்கின்றான். சாயங்காலத்தில் மஞ்சள் வெயிலில் தக 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 என்று ஜொலிக்கக்கூடிய திருமேனி அழகுடன் சூரிய பிரபையில் வரதனுடைய புறப்பாடு. வைகாசி திருநாளில் 3ஆம் திருநாள்
இந்த திருநாளுக்காகத்தான் உலகத்தில் அனைவரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பார்கள். ஆம், இன்றைய தினத்தில் தான் பின் மாலை வேளையில் விடியற் காலையில் வேதாத்மா விஹகேஸ்வரா என்ற வேதஸ்வரூபனான கருடன் இந்த திருவடி தான் துயர சுடரடி, இந்த திருவடியை அனைவரும் பற்றிக் கொள்ளுங்கள், இந்த திருவடி உங்களுக்கு சகலவிதமான மங்களங்களையும் வருஷிக்கும், இந்த திருவடிக்கு உத்தமமான திருநாமம் ஒன்று உண்டு, அந்த திருநாமத்தை தான் நீங்கள் அனைவரும் அனுசந்திக்க வேண்டும் என்று உலகத்தோருக்கு புலப்படுத்திக் கொண்டு துயரர் சுடரடியான வரதனுடைய திருவடிகளை தன்னுடைய திருக்கைகளில் ஏந்திக் கொண்டு கோபுர வாசலில் அவன் வெளிவரும் பொழுது வரதா 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 என்று லட்சோபலட்சம் மக்கள் அங்கே எம்பெருமானை செவிக்கின்றார்கள். வைகாசி திருநாளில் 3ஆம் திருநாள் காலையில் கருடோத்சவம். வரதனுடைய கருட சேவை என்றால் அது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே அந்த ஜில்லாவிற்கு விடுமுறை அளிக்கப்பட்ட தினமாக கொண்டாடப்படுகின்றது. அவ்வளவு பெருமை வாய்ந்ததாம். ஆங்கிலேய கலெக்டர்கள் மற்றும் துரைகள் அவர்கள் எல்லாரும் வந்து வரதனுடைய கருட சேவை மகோத்சவத்தை சேவிப்பார்களாம். தியாகபிரம்மம் முதலிய பெரியோர்களும் வரதனுடைய கருட சேவை மகோத்சவத்தை போற்றி தங்கள் கீர்த்தனைகளில் பாடியுள்ளார்கள். ஒரு கால விசேஷத்தில் சுமார் 300-350 ஆண்டுகளுக்கு முன்பாக சோழசிம்மபுரத்தில் தொட்டையாச்சாரியர் என்னும் பெரியவர் இருந்தார். அவர் வருடந்தோறும் இந்த உற்சவத்தை சேவிக்காமல் இருந்ததே இல்லையா. வருடா வருடம் வந்து இந்த உற்சவத்தை சேவிப்பார். காலக்கிரமத்தில் அவருக்கு வயதாகிவிட்டது. வயதானபடியினாலே சோழசிம்மபுரம் என்று அழைக்கப்படக்கூடிய சோழிங்கபுரத்தில் இருந்து காஞ்சிபுரத்திற்கு வந்து வரதனை சேவிக்க முடியவில்லை. அதிலும் குறிப்பாக 3ஆம் திருநாளான கருட சேவையை அவராலே சேவிக்க முடியவில்லை. 3ஆம் திருநாள் அன்று தான் இருக்கும் சோழிங்கபுரத்திலேயே அங்கே அக்காரக்கனியாக விசேஷமான அனுக்கிரகத்துடன் எழுந்தருளி இருக்கும் லக்ஷ்மி நரசிம்மன் திருவடிவாரத்தில் புனித புஷ்கரணியாக விளங்கும் தக்கான் என்னும் புஷ்கரணியின் கரையில் இருந்து, என்னப்பனே வரதா, இத்துணை நேரத்தில் வெடி வெடித்து அனைவரையும் எழுப்பியிருப்பார்களே, 2 கைகளிலும் உன்னுடைய திவ்யமான திருவடிகளை ஏந்திக் கொண்டு கருடன் கம்பீரமாக ராஜகோபுரத்தின் வாயிலில் வழியாக வெளியே வருவானே, 2 புறமும் ராஜஹம்சத்தை போன்று அர்ச்சக சுவாமிகள் அழகான வெண் சாமனங்களை வீசிக்கொண்டும் வெண் கொற்றக் கொடைகளை உனக்கு பிடித்துக் கொண்டும் உபச்சாரங்களை சமர்ப்பித்துக் கொண்டும் ஹாஹா ஹாஹா என்று அனைவரும் கண்ணீரை ஆனந்தமாக கண்களிலிருந்து அப்படி பெருக்கெடுத்துக் கொண்டும் உன்னை அனுபவிப்பார்களே, அந்த அனுபவத்தை நான் இழந்து விட்டேனே, உன்னை சேவிக்க முடியாமல் நான் இப்படி துன்புற்றிருக்கின்றேனே, என்னுடைய தள்ளாத வயது உன்னுடைய சேவையை எனக்கு தடுத்து விட்டதே என்று கண்ணீர் மல்க வரதனை பிரார்த்தித்தாராம். என்ன ஆச்சரியம்! ஒரு நிமிடத்தில் வரதன் காஞ்சிபுரத்திலிருந்து சோழிங்கபுரத்தில் தொட்டையாச்சாரிய சுவாமிக்கு சேவை சாதித்தான். நொடியில் வரதன் இவருக்காக அங்கே சேவை சாதித்தான். இன்றளவும் நம்மாழ்வார் பிரதட்சணம் எழுந்தருளி அங்குள்ள ஆழ்வார்கள் மற்றும் ஆச்சாரியர்கள் இவர்கள் அனைவர்களுக்கும் வரதன் அனுகிரகம் அளித்து ராஜகோபுரத்தின் வழியாக வெளியில் எழுந்தருளும் பொழுது கொடையினாலே வரதனுடைய திருமண்டலத்தை மறைப்பார்கள். அப்பொழுது எம்பெருமானுக்கு கண்ணெச்சில் வரக்கூடாது என்பதற்காக ஆலத்தி வழிப்பார்கள். அதுதான் தொட்டையாச்சாரியருடைய சேவை. அன்றைய தினத்தில் வரதன் பல இடங்களுக்கு எழுந்தருகின்றான். குறிப்பாக தூப்புலில் சுவாமி ஸ்ரீ தேசிகன் சன்னிதானத்திற்கு முன்பாக எழுந்தருளி ஒரு குடையை இறக்கி தேசிகனுக்கு அருளப்பாடுடன் மரியாதை செய்யப்பட்டு பிறகு அங்கிருந்து முரங்கை வீதி வழியாக கங்கை கொண்டான் மண்டபத்திற்கு வந்து சேர்கின்றான். வைகாசி மாசத்தில் பௌர்ணமி தினத்தன்று கங்காதேவி வரதனை இங்கே அருகில் அமைந்துள்ள சர்வதீர்த்தம் என்னும் குளத்தின் கரையில் ஆராதிப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. கங்கை கொண்டான் மண்டபம், கங்கையினுடைய பூஜையை ஏற்றுக்கொண்டவனாக வரதன் இங்கே எழுந்தருளியுள்ளான். காலையில் வரதன் கருட சேவை, மாலையில் அனுமந்த வாகனத்தில் சிறிய திருவடி பெரிய திருவடி என்பார்கள் பெரியோர்கள். பெரிய திருவடியாம் கருடன், சிறிய திருவடி ஆஞ்சநேயர். அந்த சிறிய திருவடியான ஆஞ்சநேயர் மீது ஆரோகணித்து சாயங்கால வேளையில் 2 பக்கமும் 2 வெண்கொற்ற கொடைகளுடன் வரதன் அற்புதமான புறப்பாடு கண்டுபிடிக்கிறான். ரிஷஹா என்னும் திருநாமத்தினாலே போற்றப்படும் எம்பெருமான். இவனைத்தான் ராமனாகவும் சுவாமி தேசிகன் போற்றுகின்றார். அத்திர வரக்கன் முடி 10 ஒரு கொத்தன உதிர்த்த திரலோன் என்று. ஒரு நாள் அத்திர வரக்கனான ராவனுடைய 10 தலைகளையும் ஒரு கொத்தாக பனங்காயை விழ வைப்பது போல் விழ வைத்தவன் யார்? சாட்சாத் தேவாதிராஜனான வரதன்தானே. இவன் சர்வபூத சுகிருதன். சகல பூதங்களிடத்திலும் அனைத்து பிராணிகளிடத்திலும் இவன் அத்தியந்தம் பேரன்பு கொண்டவன். தயாநிதியாக தயாசாகரனாக பேர் அருளாளனாக விளங்குகின்றான் என்கிறார் சுவாமி கூறத்தாழ்வான். அதனால்தான் வரதன் பிரிஷஹா என்னும் திருநாமத்தினாலே போற்றப்படுகின்றான். 3ஆம் திருநாள் காலையில் கருட சேவை. சாட்சாத் வேத ஸ்வரூபனான கருடன் மீது ஆரோபணித்து லட்சோபலட்சம் மக்கள் சேவிக்கும் அழகை வர்ணிக்க நமக்கு வார்த்தையில். காலையில் பெரிய திருவடியான கருத்மான், மாலை வேளையில் ஹனுமந்த வாகனத்தில் ராவண சம்ஹாரத்தை செய்த வள்ளலாக வரதன் இங்கே எழுந்தருளுகின்றான். இந்த 2 வேளை புறப்பாட்டையும் நாம் அனுபவிக்கின்றோம். 4ஆம் திருநாள் காலையில் வரதனுக்கு பரமபதநாதன் திருக்கோலம். உபயநாச்சிமாருடன் வரதன் இங்கே எழுந்தருளுகின்றான். அழகியதான
ஆதிசேஷன் மீது அமர்ந்த திருக்கோலத்தில் வரதன் சேவை சாதிக்கின்றான். இங்கே திருக்கோலம் இதுவரையிலும் பெருமாள் சாமான்யமாக வாகனங்களில் புறப்பாடு கண்டருளினார். கருட வாகனத்தில் எம்பெருமானுடைய 2 திருவடிகள் நமக்கு சேவையாயின. அதுபோன்று அனுமந்த வாகனத்திலும் பகவானுடைய திருவடிகள் ஹனுமாராலே தன்னுடைய திருக்கைகளில் ஏந்தி நமக்கு சேவை சாதித்து வைக்கப்பட்டது. 4ஆம் திருநாளில்தான் பெருமாள் பரமபதநாதன் திருக்கோலத்தில் சேவை சாதிக்கின்றான். ஒரு திருவடியை மடித்து ஊன்றி அதன் மீது மற்றொரு திருக்கையை வைத்துக்கொண்டு பின் 2 திருக்கைகளினாலே சங்கு சக்கரங்களை தரித்துக்கொண்டு அபயப்பிரதானம் செய்து கொண்டு பகவான் தானே பரதெய்வம் என்பதை உலகிற்கு உணர்த்தி கொண்டு இங்கே பரமபதநாதன் சேவை. 2 புறமும் 2 உபய நாச்சிமார் எனப்படும் 2 தேவியரும் அவனை அணைந்து நிற்க அமர்ந்த திருக்கோலத்தில் ஒரு திருவடியை தொங்கவிட்டு கொண்டு அனாயாசமாக அன்பர்களுக்கு வரதன் அருள் பாலிக்கின்றான். காலையில் சேஷவாகனத்தில் பரமபதநாதன் திருக்கோலத்தில் புறப்பாடு, அதன் பின்பு பற்றி உலாத்தல், பிறகு சாயங்காலத்தில் சந்திர பிரபையில் வரதனுடைய புறப்பாடு. ஆம், சூரிய பிரபையில் இருந்தால் அந்த தாபம் நம்மை ஒருவேளை தப்பித்து விடுமோ, அந்த தாபத்தினாலே நாம் பொசுங்கி விடுவோமோ என்று பயப்படுவோம். அதற்காகத்தான் குளிர்ந்த சந்திரனாக அமிர்த கிரணங்களை வாரி வருஷிப்பவனாக வரதன் சந்திரப்பிரபையில் புறப்பாடு கண்டருளுகின்றான். சந்திரப்பிரபையில் அவன் புறப்பாடு கண்டருளும் தத்துவமே இவனிடத்தில் கோபம் இல்லை என்பதை நமக்கு புலப்படுத்துகின்றதே, நமக்கு உணர்த்துகின்றதே. ஒரு கால விசேஷத்தில் பரசுராமாவதாரம் எடுத்தவன் இங்கே சந்திரப்பிரபையில் ஆச்சரியமாக குளிர்ந்த தன்மதியாக அமிர்த கிரணங்களை வருஷிப்பவனாக அடியார்கள் தம் துயர்களை களைபவனாக இங்கே எழுந்தருளுகின்றான். சந்திரப்பிரபைக்கு ஒரு விசேஷம். சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தரிசனம். வால்மீகி வர்ணிக்கும் பொழுது ராமனுடைய திருமுக மண்டலம் இருக்கின்றதே, சந்திரகாந்தானனம் ராமம். சந்திரனை போன்றது. ஏனென்றால் சூரியனை நாம் மீண்டும் மீண்டும் பார்க்க முடியாது, ஆனால் சந்திரனை மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் என்னும் பேராவல் உண்டாகிறது. அதுபோல வரதனை ஒவ்வொரு நாளும் நாம் சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். அதிகம் அன்யாம் ஆத்மசோபாம் ததானம் என்கிறார் சுவாமி தேசிகன். ஒவ்வொரு நாள் உற்சவங்கள் நடைபெற தனிப்பட்டதான ஒரு சோபை, தனிப்பட்டதான ஒரு பெருமை, தனிப்பட்டதான ஒரு வைலட்சண்யம் வரதனுக்கு திருமேனியில் தோற்றுகின்றது. அதெல்லாம் அனுபவித்து சேவித்தால் தான் நம்மாலே உணர முடியும். அந்த சந்திரப்பிரபையில் குளிர்ந்த நிலவு போன்று வரதன் எழுந்தருளி மீண்டு வந்தவுடன் அன்றைய தினத்தில் நெல்லளவை என்னும் மகோத்சவம் நடைபெறுகின்றது. நம்முடைய இல்லங்களிலோ அல்லது அலுவலகங்களிலோ நாம் கணக்கு வழக்கு பார்ப்பது உண்டல்லவா, ஆடிட்டிங் என்கிறார்களே, அதுபோன்று 4 நாட்கள் உற்சவங்களில் ஏற்பட்ட வரவு செலவு கணக்கை வரதன் பார்க்கின்றானாம். இந்த நெல்லளவை அன்றைய தினத்தில் நடந்து அந்த உற்சவமானது பூர்த்தியாகின்றது. காலையில் பரமபதநாதனையும் சேவிக்கின்றோம், சாயங்காலம் குளிர்ந்த வெண்மதிக்கு நடுவே மற்றொரு வெண்மதியாக விளங்கும் வரதனையும் சேவிக்கின்றோம். நாம் இன்றைய தினத்தில் 5ஆம் திருநாள் காலையில் மற்றொரு மோகன சுந்தரத்தை அனுபவிக்கப் போகின்றோம். இன்றைய தினத்தில் வரதனுக்கு நாச்சியார் திருக்கோலம். ஆம், பரமபதநாதன் திருக்கோலம் அது ஒரு விலட்சணமானது. நாச்சியார் திருக்கோலம் அது ஒரு தனி அழகை அளிக்கக்கூடியது. இன்றைய தினத்தில் தான் காலையில் அழகிய தங்க பல்லக்கில் வரதன் ஒய்யாரமாக புறப்பாடு கண்டுவிடுகின்றான். இருட்டு பிரியாத பின் மாலை வேளையில் 4 மாடவீதிகளிலும் பவனி வந்து அதன் பின்னர் மூலை முடுக்கெல்லாம் அவன் சஞ்சரித்து நெடுந்தருவே சென்றவர்கள் நான் இருந்த முடுக்கு தெரு தேடி வந்தனரே என்று அனைவரும் வியக்கும் வண்ணம் அவரவர்கள் இருக்குமிடம் சேர்ந்து அவர்களை அனுகிரகித்து பின்னர் மாலையில் மிகுந்த பரிசிரமத்துடன் வரதன் திரும்புகால் ஆகின்றான். நாச்சியார் திருக்கோலம் கம்பீரமான ஒரு புருஷனாக பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிடம் என்பதாக ஆடவர்களே தங்களை பெண்களாக நினைத்துக் கொள்ளும் அளவிற்கு வடிவழகுடைய வரதன் இன்றைய தினத்தில் 5ஆம் நாள் திருக்காலையில் நாச்சியார் திருக்கோலத்தில் அவன் சேவை சாதிக்கும் பொழுது ஒருவேளை இவன்தான் பெண்ணோ, இத்தனை நாள் இவன் ஆணுருவில் இருந்தானோ என்று நமக்கே சந்தேகம் உண்டாகிவிடும். நமக்கு மட்டுமா இந்த சந்தேகம்? ஒரு காலத்தில் சீதா பிராட்டிக்கும் இந்த சந்தேகம் வந்துடாம். அந்த சந்தேகத்தினாலே விளைந்த விளைவுகள் பல உண்டு. அது ஸ்ரீமத் ராமாயணத்தில் மிகவும் விரிவாக கூறப்பட்டுள்ளது. அதாவது சீதையை காட்டிற்கு அழைத்துச் செல்ல மாட்டேன் என்றான் ராமன். சீதை கட்டாயம் ராமா நான் உன்னுடன் காட்டிற்கு வருவேன் என்று அடம் பிடித்தாள். அப்பொழுது சீதை ஒரு வார்த்தை கூறினாள், ராமா காட்டிற்கு வந்தால் துஷ்ட மிருகங்கள் இருக்கும், கொடியதான வேடுவர்கள் சஞ்சரிப்பார்கள், பலவிதமான சங்கடங்கள் உண்டாகும் என்றெல்லாம் கூறுகின்றாயே, நீ பர்த்தா, காப்பவன், ஆளுபவன், அந்த நீ என்னை ரட்சிக்க இருக்கும் பொழுது எனக்கு என்ன பயம்? உனக்கே பயம் உண்டாகிவிட்டதா? ஆஹா, என் தந்தை ஜனக மகாராஜா உயர்ந்த தீரனான ஒரு புருஷனுக்குத்தான் என்னை மனம் முடித்து வைத்தார் என்று நினைத்திருந்தேன். இப்பொழுது தான் எனக்கு தெரிகின்றது, ஆணுருவில் இருந்த ஒரு பெண்ணைத்தான் எனக்கு மனம் முடித்து வைத்திருக்கிறார் என்று ராமனின் கோபத்தை வளர்ப்பவளாக அவள் பேசினாள். ராமனுக்கு கோபம் அதிகமானதாம். அது ராமாயணத்தில் இருக்கட்டும். இப்பொழுது நாம் பார்க்கும் பிரகரணத்தில் என்ன நேரிடுகிறது?
நேற்று வரையிலும் கம்பீர புருஷனாக நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு அத்திகிரி பத்தர்வினை தொத்தர அருக்கும் அணி அத்திகிரியே என்னும்படியாக தன் திருக்கைகளில் திருவாழி திருச்சங்கத்தையும் கதையும் ஏந்தி கொண்டு வரதன் சேவை சாதித்தான். ஆனால் இன்றைய தினமும் நாணி கோணி அடக்க ஒடுக்கத்துடன் பெண்மைக்குரிய சர்வவிதமான லட்சணங்களும் நிரம்ப பெற்று நாச்சியாராக பெருந்தேவி தாயாரை போன்றதான ஒரு வடிவழகத்தில் வரதனை நாம் சேவிக்கின்றோம். இன்றைய தினத்தில் வரதனுடைய திருவாபரணங்கள் அனைத்துமே பெருந்தேவி தாயாரின் திருவாபரணங்கள் தானாம். ஆம், வேஷம் போட்டுக் கொள்வதற்கு கூட நாம் எம்பெருமானிடத்தில் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளவு தத்ரூபமாக வேஷம் போட்டுக் கொள்கின்றான். அழகியதான வளைகள் என்ன, அவன் கூந்தலை பின்னி அதில் பூச்சூட்டி இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்ன, அதில் சூடி இருக்கக்கூடிய ராக்குடி அந்த சூடாமணியினுடைய அழகு என்ன, மேலும் அவன் தன் கைகளையும் கால்களையும் மடித்து வைத்துக் கொண்டு ஒரு பெண்மணி அமர்ந்திருக்கும் அந்த மணக்கோலத்தில் அமர்ந்திருக்கும் விசேஷங்கள் என்ன. தங்க பல்லாக்கில் நாச்சியார் திருக்கோலம் 5ஆம் திருநாள் அன்று. பிறகு சாயங்காலத்தில் யாழி வாகனத்தில் புறப்பாடு. காலையில் புறப்பாடு கண்டருடைய களைப்பு சிறிதும் தோற்றாமல், அந்த களைப்பே தெரியாமல் பல 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 என்று திருமேனியில் திருவாபரணங்கள் துலங்க யாழி வாகனத்தில் சாயங்காலம் புறப்பாடு. 5ஆம் திருநாள் காலையில் நாச்சியார் திருக்கோலம். ஒரு சிலர் மோகினி அலங்காரம் என்று இந்த அலங்காரத்தை வர்ணிப்பது உண்டு. மோகினி அலங்காரம் என்னால் என்ன? அன்றைய தினத்தில் திருப்பார்கடலை கடைந்த பொழுது தேவர்கள் அசுரர்கள் இருவரும் கடைந்த பொழுது அமிர்தம் வந்தது. அந்த அமிர்தத்தை யாருக்கு அளிப்பது என்ற சிக்கல் எழுந்த பொழுது கண்ணன் அழகான மோகினி வடிவு கொண்டு அசுரர்களை மயக்கி பிறகு அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு அளித்தான் அல்லவா. பெண்ணாகி அமுதூட்டும் பெருமாள், பெண்ணாகி அவனே மோகினியாக பிறந்து அமுதூட்டும் பெருமாளாக அவன் எழுந்தருளினானே. அதனாலே மோகினி அவதாரம் என்றும் கூறுவது உண்டு. மோகினி அலங்காரம் அல்லது நாச்சியார் திருக்கோலம் என்று சம்பிரதாயபரமாக கூறுவதும் உண்டு. காலையில் நாச்சியார் திருக்கோலம், சாயங்காலத்தில் யாழி வாகனத்தில் புறப்பாடு. 6ஆம் திருநாள் வரதன் வேணுகோபாலன் திருக்கோலத்தில் சேவை சாதிக்கின்றான். இந்த திருக்கோலத்தில் மனதை பறிகொடுத்துத்தானே சுவாமி ஸ்ரீ தேசிகன் யாதவாபியுதயம் என்று கண்ணன் விஷயமான மகாகாவியத்தை சம்ஸ்கிருதத்தில் அருளி செய்தார். 2 கால்களையும் எதிரெதிராக வைத்துக் கொண்டு கண்ணன் குழலூதும் அழகு நம் உள்ளங்களை கொள்ளை கொள்கின்றது. அதராகித சாருவம்ச நாளாக அவன் அதர பல்லவத்தில் வைக்கப்பட்டதான புல்லாங்குழல், அந்த புல்லாங்குழலில் அழகாக அசைந்தாடக்கூடிய கருவண்டு போன்றதான ரத்தின கற்கள், அவன் சுருண்டிருந்த குழல் தாழ்ந்த திருமுகத்தின் வழியாக அவன் குழல் ஊதுகின்றானே. அந்த சமயத்தில் மான்கணங்கள் தங்கள் மேய்கையை மறந்தனவா. தங்கள் வாயில் வைத்ததான புற்களையும் அவைகள் கடிக்காமல், அப்படியே செவிகளை அசைக்காமல், வாலசைக்காமல், உடம்பசைக்காமல் சித்திரத்தில் எழுதப்பட்டதை போன்று நின்று கண்ணனுடைய புல்லாங்குழல் இனிமையில் தங்களை பறிகொடுத்தனவாம். மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக அருகே சென்று செவித்து பாருங்கள். யசோரை பிராட்டி கண்ணனுடைய திருக்குழல் கற்றைகளை நன்கு படிய வாரி அந்த திருக்குழலில் பலவிதமான புஷ்பங்களை சூட்டி அழகு பார்த்து, மேலும் அதற்கு மெருகூட்டுவதற்காக, மேலும் அதற்கு அழகு சேர்ப்பதற்காக அழகியதான மயில் தோகையை சொருகி வைத்துள்ளார். 2 பக்கமும் பக்தர்கள் வெண் சாமரங்களையும் திருவாலவட்டமாம் விசிறிகளையும் கொண்டு வீசும் பொழுதும், அனந்த சலசிலிருந்து சிலு 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 என்று வீசக்கூடியதான காற்று மேலே படும் பொழுதும் மயில் தோகை சுழன்று சுழன்று பல இடங்களிலும் பல திசைகளிலும் அது சுழன்று கண்ணனுடைய திருமுடிக்கே அழகான காந்தி விசேஷத்தை அளிக்கின்றது. மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரிநீல சிலா விபங்க நீலாக இந்திர நீலம் ஒத்து இருண்ட குஞ்சியும் என்று வர்ணிக்கின்றார் கம்பநாட்டாழ்வார். இந்திரநீலக்கல்லை ஒத்ததான கண்ணனுடைய திருமேனி அழகு நான் மரணவரும் தருவாயில் பிரதிபாசந்து மமாந்திம பிரயாணம். என்னப்பனை வரதா, பிராணப்பிரயாண சமயே எனக்கு மரணம் ஏற்படக்கூடிய சமயத்தில் நீ கண்ணனாக இவ்விதம் சேவை சாதிக்க வேண்டும். இதோ இஷ்டமான பசுக்கள் தங்கள் நாக்கினாலே உன் திருவடியை ஸ்பரிசிக்கின்றன, கன்றுகளோ உந்தன் திருமுகமண்டலத்தை நோக்குகின்றன. இதை பார்க்கும் பொழுது வேதமும் உபதேசமும் உனக்கு கிருஷ்ணாவதாரத்தில் கைங்கரியம் செய்வதற்காக பசுக்களாகவும் கன்றுகளாகவும் பிறந்தனவோ என்னும்படியாக தோன்றுகிறதே என்கிறார் சுவாமி தேசிகன். 10 நாட்கள் வரதனுக்கு நடக்கக்கூடிய பிரம்மோற்சவத்தில் எந்த உற்சவத்திற்கு அழகு அதிகம்? ஒவ்வொரு உற்சவத்திற்கு ஒவ்வொரு விதமான விசேஷங்கள் விலட்சணங்கள் உண்டு. ஆனால் அவன் கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே என்னும்படியாக வரதன் வேணுகோபாலன் திருக்கோலத்தில் சேவை சாதிக்கின்றான் என்றால் திருவாயர்பாடியை போன்றதொரு நிலை காஞ்சிபுரத்தில் அன்றைய தினம் அனைவருக்கும் உண்டாகின்றது. தங்கள் சாஸ்திரஞானங்களை மறந்து, தங்கள் வேதாந்தஞ்சாரங்களை மறந்து, எல்லாவற்றையும் துறந்து கண்ணன் கடலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே என்று ஓடி வந்து கூட்டம் கூட்டமாக ஆபால விருத்தர்கள், வயதானவர்கள், குழந்தைகள், சிறுவர்கள், பெரியவர்கள் என்று வித்தியாசம் பாராட்டாமல், படித்தவர்கள் பாவர்கள் என்று வித்தியாசம் பாராட்டாமல் முண்டி அடித்து வந்து கண்ணன் கையில் உள்ள புல்லாங்குழல் அழகு, அவன் திருவடிகளை இப்படி எதிர்புறமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒய்யார நிலை, அந்த புல்லாங்குழலில் சங்கிலியில் கோர்க்கப்பட்டதான ரத்னத்தின் காந்தி, அவன் சிரசில் சுருகப்பட்ட மயில் தோகையின் சோபை என்று அனைத்தையும் வாரி பருகுவார்களாம். முன்னழகும் பின்னழகும் மாற்றி மாற்றி சேவிப்பார்கள். காலையில் வேணுகோபாலன் திருக்கோலம்,
சாயங்கால வேளையில் கஜேந்திர வரதனாக ஆணைக்கு அன்று அருள் ஈன்றவனாக வரதன் ஆணைபரி தேரின் மேல் அழகர் வந்தார் என்று ஆணை நம்பிரான் மீது ஆரோகணித்து கங்கை கொண்டான் மண்டபத்தையும் தாண்டி ஏகாம்பரேஸ்வரர் கோவிலின் வாயிலின் முன்பாக ஏஷல் எனப்படும் ஒரு ஒய்யாளி சேவையை அனுபவிக்கின்றார். முன்னும் பின்புமாக ஸ்ரீபாதம் தாங்குபவர்கள் வெகு வேகமாக வரதனை எழுந்தருள பண்ணுவார்கள். ஒரே உற்சாகம், எங்கும் ஹோ 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 வரதா 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 என்னும் பேரிரைச்சல் தான் கேட்குமா. முன்னாடியும் பின்பாகவும் பலமுறை ஓடிவந்து பிறகு எம்பெருமானுக்கு ஆலத்தி வலித்து அவனை கொண்டாடுகின்றார்கள். காலையில் வேணுகோபாலன் திருக்கோலம், அதன் பிறகு பற்றி விழாத்தல், அதன் பிறகு திருமஞ்சனம், பிறகு மாலையில் யானை வாகனம். நாம் மனமுருகி அவனை வேண்டினோமேனால் நம்முடைய வல்வினைகளையும் வெட்டிச் சாய்ப்பவன், நம்முடைய பாவங்களையும் பரமாத்மா வெட்டி தள்ளி விடுவான். அந்த பாவங்கள் ஒழிந்து விட்டது என்றால், அவனை அடைவதற்கு நமக்கு தடங்கலாக உள்ள பாவங்கள் அனைத்தும் வெட்டி சாய்க்கப்பட்டது என்றால், இங்கே கஜேந்திராழ்வானை ரட்சிப்பதற்காகத்தானே அறகுறைய தலகுறைய ஓடி வந்து தன் சக்கராயுதத்தை பிரயோகம் செய்து முதலையை துணித்தான். பாகவதோத்தமனான கஜேந்திராழ்வானின் கால் பற்றியதனாலே முதலைக்கும் நல்லது ஏற்பட்டது. அதைத்தான் சுவாமி தேசிகன் கூறுகிறார், ஏ பிரபோ, அதே நீ உன்னுடைய வேகமான வாகனமான கருத்மானும் தற்பொழுது அதே நிலையில் இருக்கின்றான். உன் கையில் உள்ள சக்கராயுதமோ கூர் முழுங்காமல் இருக்கின்றது. அன்றைய தினத்தில் ரட்சிக்கப்பட்டது யானை, இன்றைய தினத்தில் ரட்சிக்க வேண்டியது என்னை. அவ்வளவுதானே வித்தியாசம். ஏன் நீ காப்பாற்றக்கூடாது என்று வரதராஜ பஞ்சாசத்தில் கேட்கிறார். அதுபோன்று உத்தமமான கர்த்தா என்னும் திருநாமத்தினாலே விளங்கும் வரதனை காலையில் வேணுகோபாலன் திருக்கோலத்திலும் மாலையில் கஜேந்திர ரக்ஷன் அவசரமான யானை நம்பிரான் மீது ஆரோகணித்த திருக்கோலத்திலும் நாம் சேவிக்கின்றோம். அவன் நம்முடைய பாவங்களை வெட்டி சாய்க்கட்டுமே. ராமருக்கு திருத்தேர் உண்டு ஒடுவூரில், மற்றும் திருவள்ளிக்கேணியில் பார்த்தசாரதி பெருமாள் திருத்தேரில் எழுந்தருளினான். பார்த்தசாரதியை தேரில் தானே நாம் சேவிக்க வேண்டும். ரங்கநாதனுக்கு வருடத்தில் பல முறைகள் திருத்தேர் உற்சவம் நடைபெறுகின்றன. இப்படி ஒவ்வொரு எம்பெருமான்களுக்கும் திருத்தேர் உற்சவம் என்பது மிகவும் விலட்சணமானது. தேர் இல்லாத திருநாளா என்பார்கள் பெரியோர்கள். ஆனால் வரதனுடைய திருத்தேர் முற்றிலும் விலட்சணமானது. ஆம், வரதன் தேரில் பவனி வருவது இருக்கட்டும், அவன் தேருக்கு எழுந்தருளும் அந்த காட்சியை செய்விப்பதற்கு நாம் எத்தனையோ ஜென்மங்களில் தவம் செய்திருந்தால் அல்லது அது இயலாது. கருட சேவையை சேவித்து உடனேயே ஊர் திரும்பி வந்து விடுகிறோம், அல்லது 6ஆம் உற்சவத்தில் வேணுகோபாலன் திருக்கோலத்தை சேவித்து உடனேயே நாம் நம்முடைய ஊருக்கு திரும்பி வந்து விடுகிறோம். ஆனால் தேருக்கு வரதன் எழுந்தருளும் பொழுது சேவிக்க வேண்டும், அந்த வேகத்தை சேவிக்க வேண்டும். அபிஷேக மண்டபத்திலிருந்து புறப்பாடு கண்டு நேராக சுவாமி தேசிகன் சன்னதி வாசலுக்கு வந்து தேசிகனுக்கு அருளப்பாடிட்டு மரியாதையான பின்பு அப்படி திரும்பி நின்றானையானார். தெள்ளியார் பலர் கைதொழும் தேவனார் வள்ளல் மாலிருஞ்சோலை மணாளனார் என்று மகான்களினாலே மங்களாசாசனம் விடப்பட்டு உடனேயே வெகு வேகத்துடன் மூலி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதுமா போல என்னும்படியாக அவன் வெகு வேகத்துடன் 2-3 மைல் தொலைவில் உள்ளதான் தேரடிக்கு வந்து அங்கே சிறிய திருவடியாம் ஆஞ்சநேயருக்கு மரியாதைகள் ஆன பிறகு கோப்புடைய சீரிய சிம்மாசனமாம் மிக உயர்ந்த திருத்தேரின் மீது ஏறி அமர்ந்தானேயானால் யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளுவார். உங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது கட்டாயம் சேவிக்க வேண்டிய உற்சவம் ஒன்று உண்டு என்றால் அது வரதன் தேருக்கு எழுந்தலும் இந்த மகோத்சவம் தான், இந்த வைபவம் தான். சென்று கொண்டே இருக்க வேண்டும், நின்று சேவிக்க முடியாது. இதைத்தான் பராசரப்பட்டர் பகவத ஸ்தோராய நமஹ என்றாரோ. எம்பெருமானே உனக்கு நமஸ்காரம் அல்ல, உன்னுடைய வேகத்திற்குத்தான் நமஸ்காரம் என்றார். இந்த இடத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் தான் பீஷ்மஸ்தவராஜத்தை சொல்லி சேவிக்க வேண்டும். ஏ ஹேஹி புல்லாம்புஜ பத்ரநேத்திர என்று கரியவாகி புடைபறந்து விழுந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் உடையவனான வரதன் மத்தாப்பு வெளிச்சத்தில் பட்டாசுகள் வானவெடிக்கைகள் வெடிக்கும் அந்த சப்தத்தின் நடுவே கண்டானாரம் வாத்தியங்கள் மற்றும் வேதபாராயண திவ்ய பிரபந்த கோஷங்கள் நடுவே பக்தர்கள் வரதா 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 என்று அவர்கள் புலம்ப அந்த பக்தி வெள்ளத்தின் ஊடே அவன் நீச்சல் அடிப்பதை போன்று குதித்து குதித்து வரக்கூடிய காட்சியை மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன். பல ஜென்மாக்கள் பல கோடி ஜென்மாக்கள் நாம் புண்ணியம் செய்திருந்தால் ஒழிய இந்த திவ்ய சேவை நம் கண்களுக்கு இலக்காக. திருத்தேர் அழகியதான திருத்தேர். தென்னரங்கர் என்று திருத்தேரில் ஏறினார், நின்று வடம் பிடிக்க வாருங்கள், வைகுந்த நாட்டில் இடம் பிடிக்க வேண்டும் என்ற கால் என்பார் திவ்யகவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். பெருமாள் எழுந்தருளும் தேருக்கு நாம் வடம் பிடித்தோம் ஆனால் நமக்கு வைகுந்த நாட்டில் இடம் பிடிக்கலாம். இந்த வடம் பிடித்தால் அங்கே இடம் பிடிக்கலாம், அங்கே நமக்கு ஒரு இடம் நிச்சயமாக கிடைக்குமா. அது அவ்வளவு விசேஷம். பெருமாள் தேரில் எழுந்துள்ள பொழுது அதை இழுப்பது தோலாதிரூடம் கோவிந்தம் மஞ்சஸ்தம் மதுசூதனம் ரத்தஸ்தம் கேசவம் திருஷ்டா புனர்ஜென்ம வித்யதே. தோலையில் பெருமாளையும் சைன திருக்கோலத்தில் எம்பெருமானையும் மற்றும் திருத்தேரில் எம்பெருமானையும் சேவித்தோமேனால் அவனுக்கு மீண்டும் பிறவி என்பது கிடையாது. 7ஆம் திருநாள் மிக முக்கிய உற்சவம், ஒரே உற்சவம் திருத்தேர் உற்சவம். 8ஆம் திருநாள் இன்றைய தினத்தில் வரதனுக்கு காலையில் புறப்பாடு எதுவும் இல்லை. இருந்தாலும் இன்றைய தினத்தின் மகோத்சவம் மிக மிக விலட்சணமான மகோத்சவம். மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர் குழை இருபாடு இலங்கியாட கோடாலி முடிச்சு என்னும் சௌரிக்கொண்டை சாற்றிக்கொண்டு விலட்சணமான திரு காதுகளில் துலங்கும் சங்க சக்கர கடுக்கண்களுடன் நெற்றியில் ஊர்த்வபுன்றத்துடன் வரதன் இன்றைய தினத்தில் சேவை சாதிப்பான். இந்த மகோத்சவத்திற்கு திருப்பாதம் சாடி திருமஞ்சனம் அல்லது தொட்டி திருமஞ்சனம் என்பது பெயர். முதலில் பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடக்கும். உபயநாச்சிமாருடன் அதி விலட்சணமான ஒரு திருமஞ்சனம். அந்த திருமஞ்சனம் முடிந்த பிறகு பெருமாளுக்கு இந்த திருவாபரணங்கள் அனைத்தும் சாற்றப்படுகின்றன. அனிமேஷ தரிசனீயம் என்பதாக பிராட்டிகள் இருவரும் திரள, இவ்வளவு அழகா நம் வரதனுக்கு இப்படி அழகா, உலகத்தின் பல பாகங்களில் இருந்தும் பக்தர்கள் இவனை சேவிக்க வருகின்றார்களே, அடடா இவனை தன் நாயகனாக பெற்றனாலே நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைத்துள்ளது என்று பிராட்டிமார்கள் இருவரும் 2 புறங்களிலும் இருந்து தங்கள் கடைக்கண் நோக்குகளினாலே வரதனை குளிர கட்டாட்சிக்கின்றார்களாம். பெருமாளுக்கு அலங்காரங்கள் முடிந்த பிறகு முன்புறமாக பெரிய தொட்டியில் வாசனை திரவியங்கள் இட்டு நிரப்பப்பட்ட தீர்த்த விசேஷம்
பூரண கும்பம் பூரித்து வைக்கப்பட்டிருக்கும் அதுதான் திரு ஜாடி என்று அழைக்கப்படுகிறது. பெரிய வெள்ளி கங்காளம். பூனி தொழுவினில் புக்கு புழுதி அடைந்த பொன்மேனி என்ற பெரியாழ்வார் தம்முடைய பாசனங்களில் கிருஷ்ணரை நீராட்டத்திற்கு அழைக்கின்றார். கார்மலி மேனி நிறத்து கண்ணபிரானை யுகந்து என்று கண்ணபிரானுடைய திருமேனி அழகில் ஈடுபட்டு யசோரை பாவத்தில் பகவானுக்கு திருமஞ்சனம் செய்வதற்காக பெரியாழ்வார் அழைக்கின்றார். அந்த சமயத்தில் தான் கடாரத்தில் பூரித்து வைத்தேன் என்பதாக காய்ச்சின நீருடு நெல்லி கடாரத்தில் பூரித்து வைத்தேன். நெல்லி மற்றும் பரிமளங்கள் வெட்டிவேர் முதலானவற்றை சேர்த்து பெருமாள் திருமேனிக்கு பாங்காக அவன் தீர்த்தமாடுவதற்கு வசதியாக தீர்த்தங்கள் அங்கே நிறைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த தீர்த்தத்தில் பெருமாளுக்கு திருமஞ்சனம். மற்ற நாட்களில் பெருமாள் ஒரு ஆசனத்தில் எழுந்தளிருக்க அர்ச்சக பரிசாரக சுவாமிகள் சங்கதாரை பத்மதாரின் மூலமாகவும் கலசங்கள் மூலமாகவும் திருமேனியில் தீர்த்தம் சேர்ப்பார்கள். ஆனால் திருப்பாரஞ்சாடி திருமஞ்சன தினத்தில் மட்டும் பெருமாளுக்கு முதலில் விசேஷ திருமஞ்சனம் ஆகி அதன் பின்னர் அவனை அர்ச்சகர் சுவாமிகள் 2 திருக்கைகளிலும் எழுந்தருள பண்ணி வைத்துக் கொண்டு கைத்தல சேவையாக அவனை முன்னே எழுந்தருள பண்ணி அந்த பெரும் ஷாடியில் பெரும் வெள்ளிச்சம்பாளத்தில் அவன் திருவடிகளை மட்டும் நனைத்து பக்தர்களுக்கு அவனுடைய பரிபூர்ணமான அழகையும் காண்பித்து அங்கே ஆரத்தி வடித்து மீண்டும் உள்ளே எழுந்தருள பண்ணுவார்கள். இது ஒரு விசேஷம். காலையில் மாலையில் குதிரை நம்பினான் மீது வரதன் ஆரோகணித்து எழுந்தடுகின்றான். குதிரை வாகனத்தில் வேடுபரி உற்சவம் நடக்கின்றது. இன்றைய தினத்தில்தான் திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழி வாடினேன் வாடி என்னும் பாசம் அனுசந்தானம் ஆகின்றது. திருமங்கையாழ்வார் தான் கப்பம் கட்டுவதற்காக வைத்திருந்ததான பணத்தை எல்லாம் பாகவத ததியாராதனத்தில் செலவழித்து விட்டார். இதனால் வெகுண்ட அரசன் ஆழ்வாரை சிறைப்படுத்தினான். சிறையில் இருந்த ஆழ்வார் தம் சொப்பனத்தில் வரதன் தோன்றி வேகவதி ஆற்றின் கரையில் இந்த இடத்தில் உமக்கு தேவையான புதையல் இருக்கின்றது, அதனை அரசனிடத்தில் நீர் அளித்து விடுதலையாக வேண்டியது என்று கூற மறுநாள் தான் கண்ட சொப்பனத்தை அரசனிடத்தில் ஆழ்வார் கூறி வேகவதியில் வரதன் குறிப்பிட்ட இடத்தில் தோண்டி பார்க்க அங்கே புதையல் இருக்க கண்டு இவருடைய தெய்வாம்சத்தை உணர்ந்து அரசனும் அவர் அடிபணிந்தான். இன்றும் வரதன்தான் ஆழ்வாருக்கு அனுகிரகம் செய்தான், தனக்கு புதையல் எடுத்து அளித்தான், நிதியை பொழியும் முகிலாக வரதனே விளங்குகின்றான் என்பது தோற்றும்படியாக திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய திருக்கையில் புதையலை வெளிப்படுத்துவதாக ஒரு சிறு முடிச்சு பொன் முடிச்சு தங்க முடித்துடன் இத்திருத்தலத்தில் சேவை சாதிக்கின்றார். மற்ற விதேசங்களில் சேவிக்க முடியாத விலட்சண அழகு. அந்த திருமங்கை ஆழ்வார் வரதனை வழிமறித்து அவருடைய சத்திர சாமர திருவாபரணங்களை தான் பெற்று இவன் சாதாரண ஒரு அரசகுமாரன் என்று நினைத்து பிறகு பகவானாலேயே மந்திரோபரேஷம் செய்விக்கப்பட்டு நன்றுதான் கண்டீர் நஞ்சு நம்முடைய வினைக்கு நாராயணா என்னும் நாமம் என்று திரு அஷ்டாட்சர மந்திரத்தின் பெருமையை பெரிய திருமொழி என்னும் திவ்ய பிரபந்தமாக அருளி செய்கிறார். வேடுபரி உற்சவம் குதிரை வாகனத்தில். அதன் பின்னர் கங்கை கொண்டான் மண்டபத்திற்குள்ளே அருகில் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில் நடுவில் அமைந்ததொரு மண்டபத்தில் குடைகளை இறக்காமல் 2 குடைகளையும் இவ்விதமாக 2 குறுக்குகளாக பிடித்துக்கொள்ள அது நடுவே பெருமாள் ஊசல் ஏசல் என்னும்படியாக முன்னும் பின்புமாக அவன் எழுந்துள்ளவர் ஒரு அலாதியான அழகு. இப்படி 8ஆம் திருநாளில் திருப்பாரஞ்சாடி திருமஞ்சனம் மற்றும் குதிரை வாகனம் திருமங்கையாழ்வார் அவருடையதான பாசுரத்தின் அனுசந்தானம் சன்னிதானத்தில் விசேஷமாக நடைபெறுகின்றது. 9ஆம் நாள் காலையில் ஆழ்மேல் பல்லக்கில் வரதன் ஒய்யாரமாக உபயநாச்சிமார் இல்லாமல் கங்கை கொண்டான் மண்டபத்திற்கு எழுந்தெழுகிறான். உபயநாச்சிமாருக்கு இந்த விஷயம் தெரியாதாம். பெரியவர்கள் முதல் சிறுவர்கள் வரையிலும் அனைவரும் ஆனந்திக்கும் பரமரசாவகமான உற்சவம் 9ஆம் திருநாள் ஆழ்வேல் பல்லக்கு மகோத்சவம். பல போர்வைகளை போர்த்துக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் பெருமாள் புறப்பாடாம். அதாவது பெருமாள் எதையோ தொலைத்து விட்டார், எங்கு தொலைந்தது என்று தெரியவில்லை. அதை தேடி வருவதற்காக இவர் கிளம்பி செல்ல இவர் தங்களை விட்டு சென்றதனாலே எங்களை காட்டிலும் மற்றொரு தேவியார் இருக்கின்றார் போலும், அவளை பார்ப்பதற்குத்தான் பெருமாள் இங்கிருந்து நம்மை விட்டு சென்றிருக்கிறார் என்று பிராட்டிமார்கள் இருவரும் பிரணய ரோஷத்தால் குமுற பெருமாள் வந்து பகுப்பிரயாசை செய்து அவர்களை சமாதானப்படுத்தும் உற்சவம் இது ஆழ்மேல் பல்லக்கு உற்சவம். போர்வை சாத்திக் கொண்டு கங்கை கொண்டான் மண்டபத்திற்கு எழுந்தல அங்கே போர்வை களைதல் மகோத்சவம் நடைபெறுகின்றது. வையாடியாக முன்பும் பின்பும் ஸ்ரீபாரன் தாங்கிகள் வெகு வேகமாக பெருமாளை எழுந்தள்ள பண்ண ஒவ்வொரு முறை சென்று திரும்பிடவுடன் ஒரு போர்வை களையப்பட்டு மங்களஹாரத்தியுடன் வரதன் ஜொலிக்கின்றார். இவ்விதமாக பல போர்வைகள் களையப்படுகின்றன. பெருமாள் விஸ்ராந்தியாக திரும்பி எழுந்தெழுகிறார். அந்தோ பரிதாபம்! வாகன மண்டபத்தில் பல்லக்கிலிருந்து இறங்கி சிறிய தோளுக்கிணியானில் துவஜஸ்தம்பத்தை கடந்து தொண்டரடிப்பொடி வரக்கூடிய சமயத்தில் வெகு வேகமாக பெருமாள் உள்ளே எழுந்திட இவர் எங்களை விட்டுச் சென்றார், யாரோ மற்றொரு தேவியாரை காணச் சென்றிருந்தார், அதனால் இவருக்கு எங்களிடத்தில் பிரியம் இல்லை என்பதனாலே பிரணயரோஷத்துடன் ஸ்ரீதேவியும் பூமித்தாயாரும் தொண்டரடிப்பொடி வாயில் கதவை சாற்றி விடுகின்றார்கள். பிரணய கலா மகோத்சவம் மட்டையடி மகோத்சவம் என்று இதனை கொண்டாடுவார். பொதுவாக எல்லா விஷ்ணு ஆலயங்களும் இப்படி உற்சவம் உண்டு. நம்பருமாளுக்கும் கண்மணி உத்தரத்தினாலே மட்டையடி மகோத்சவம் உண்டு. அதுபோன்று வரதடி உற்சவத்தில் 9ஆம் நாள் மட்டையடி மகோத்சவம். அவர்கள் ஏதோ பெருமாளுக்கு விளக்கங்கள் தெரிகின்றனே, இது யாரோ தேவியாரை ஆங்கிலம் சொல்லிக் கொண்டதால் வந்தான் விசேஷமாகும் என்று கேட்க கிடைத்து வந்திருக்கிறேன், உண்மையில் நடந்த விஷயம் நான் யாரையும் பார்க்க செல்லவில்லை என்று நம் எதிர்மை நடப்பதை போன்ற பெருமாள் பிராட்டியாருக்கு மறுபடி கூட பிறகு அவர்கள் இருவரும் ஒருவழி
அமைதியாக சமாதானமாக அவர்கள் இருவருடன் வெகு அழகாக நிதானமாக பற்றி உலாத்தல் கண்டருளி 100 மண்டபத்தில் வரதன் எழுந்தழுகிறான். கொத்து பரிஜனங்களும் திருமலைக்கு சென்று அங்கே சிறிய மூர்த்தியாக வெள்ளி மூர்த்தியாக வரப்பிரதான மூர்த்தியாக சேவை சாதிக்கும் பிரணதார்த்தி ஹரவரதனை அனைத்து வேத கோஷங்களுடன் திவ்ய பிரபந்த கோஷங்களுடன் வாத்திய கோஷங்களுடன் வெகு வேகமாக இங்கே 100 மண்டபத்துக்கு எழுந்துள்ள பண்ணி கொண்டு வருகிறார்கள். பிறகு அந்த இடத்தில் பிரணதார்த்தி ஹரவரதனுக்கு திருமஞ்சனம் ஆகின்றது. பெருமாளும் உபயநாச்சிமாரும் திருக்குளத் அனந்தசரஸ் புஷ்கரணியை பார்த்து எழுந்தெழுகிறார்கள். அங்கிருந்து பிரணதார்த்திஹரன் அனந்தசரஸ் புஷ்கரணியில் தீர்த்தவாரி மகோத்சவம் கொண்டாடுகின்றான். ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே சமயத்தில் பெருமாளுடன் சேர்ந்து அனந்தசரஸ் புஷ்கரணியில் புனித நீராடுகின்றார்கள். தங்கள் அனைத்து விதமான பாவங்களும் ஜென்ம ஜென்மாந்தரங்களில் தாங்கள் செய்த அனைத்து பாவங்களும் ஒழிய வேண்டும் என்று மனதுருக பிரார்த்தித்துக் கொண்டு தங்களுடன் பெருமாளும் சேர்ந்து தீர்த்தாமாடுவதை ரசித்துக் கொண்டு வரதனை கண்களினாலே நேராக பிரத்யட்சமாக தரிசித்துக் கொண்டு அனந்தசரஸ் புஷ்கரணியில் புனித நீராட்டுதல் நடைபெறுகின்றது. இதற்கு தீர்த்தவாரி திருநாள் என்று அழைக்கப்படுகிறது. திருவோண திருநாளில் தீர்த்தவாரி திருநாள் அத்தத்தின் 10வது நாள் 9ஆம் திருநாளுடன் பெரிய காஞ்சிபுரத்திற்கு எழுந்துவிடுவது பூர்த்தியாகின்றது. புண்ணியகோடி விமானத்தில் சுகலேஷ கண்ணியரோடு சூழ்வினை தீர்க்க துணிந்தையனால் அகலாது அன்புடன் கொண்டு அயமேற வேண்டுகின்றேன். புகழோங்கு பொன்மலை என்பதோர் புண்ணிய கோட்டியுடன் பகலோன் பகல் விளக்காக பரஞ்சுடல் தோன்றியது என்று சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் செய்த வகையில் 2 புறமும் உபயநாச்சிமார் அவர்கள் இருவரும் ஆச்சரியமான ஹம்சப்பறவைகளை போன்று காட்சியளிக்க நடுவில் ராஜஹம்சமான் வரதன் உயர்ந்ததான பொன்மலை என்பதோர் புண்ணிய கோட்டி விமானத்தில் சொர்ணம் போன்று தகதகதகதக என்று பிரகாசிக்கக்கூடிய புண்ணிய கோட்டி விமானத்தில் எழுந்தொழிகிறார். இதற்கு முன்பாக வரதனுடைய புறப்பாடு ஏற்படுவதற்கு முன்பாக இன்றைய தினம் திருவோண திருநாளாக இருப்பதனாலே சுவாமி ஸ்ரீ தேசிகன் உயர்ந்த மங்களகிரியில் எழுந்தருளி தூப்புலில் இருந்து எழுந்தருளி மாடவீதி பிரதட்சணம் கண்டருளி பிறகு மீண்டும் தூப்புலுக்கு சென்று சேர்கின்றார். நேராக தூப்புலில் எழுந்தருளி அங்கே தரிசன தாம்பூலத்துடன் சுவாமி தேசிகோத்தமனாலே வரவேற்கப்பட்டு அவருக்கு அனுக்கிரகம் செய்து பிறகு ஆங்காங்கு பல இடங்களில் மண்டபக்கப்படி ஆகி பின் மாலை வேளையில் தான் திரும்புகாரை ஏற்படும். அந்த சமயத்தில் வரதனுடன் அனுயாத்திரை செய்வது என்பது நம்முடைய புண்ணியங்களை பன்மடங்கு விருத்தி செய்யக்கூடியது. இரவு நிஷப்தமாக ஊரே உறங்கும் வேளையில் உடல் திருச்சின்ன சப்தம் தவிர்த்து மற்ற சப்தங்கள் நம் காதில் விழாது. பெருமாளை எழுந்தொழப்படும் அந்த ஸ்ரீபாலன் தங்கியுடைய ஹோஹோ இறைச்சல் பிறகு அனுயாத்திரையாக உண்மையும் பெண்மையும் செல்லக்கூடியதான வேரப்பிரபந்த திவ்யபாலன கோட்டியும் இந்த ஸ்ருதி சுபகமான வேத வாக்கியங்களும் திராவிட மலைகளும் நம் செவிக்கும் நம்முடைய மனத்துக்கும் ஆனந்தத்தை அளிக்கும். இந்த ஒரு நாளில் நாம் அனுயாத்திரை செய்தோமையானால் 1000 யுகங்கள் வரதன் பின்பு அனுயாத்திரை செய்த பலன் நமக்கு கிடைக்கும். அந்த பாக்கியம் நமக்கு பெற வேண்டும். அந்த பாக்கியத்தை எம்பெருமான் வரதன் நமக்கு அருள வேண்டும். 9ஆம் திருநாள் தீர்த்தவாரி திருநாள். இன்றைய தினத்தில் காலை வேளைகளில் புறப்பாடு எதுவும் இல்லை என்றாலும் மதியத்திற்கு மேற்பட்டு பெருமாளுக்கு புஷ்பயாகம் மற்றும் துவாரச ஆராதனம் நடைபெறுகின்றது. 12 திருவாராதனங்கள் பெருமாளுக்கு நடைபெறுகின்றன. அந்த சமயத்தில் அத்தியாபக சுவாமிகள் நம்மாழ்வார் தம்முடைய திருவாய்மொழியை ஒரே குரலில் செய்விப்பது மிகவும் அழகான. ஒரு புறம் வேற விற்பன்னர்கள், மற்றொரு புறம் அத்தியாபகர்கள் என்று இருவரும் அவரவர்கள் தம்முடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டு வரதனை ஸ்தோத்திரம் செய்வது நாம் அனுபவிக்க வேண்டியதொரு மிக முக்கியமான உற்சவமாகும். துவாரச ஆராதனம் எனப்படும் 12 திருவாராதனங்கள் முடிந்த பிறகு பெருமாள் ஆஸ்தானத்தில் எழுந்தொழிருக்கின்றார். சாயங்காலம் வெட்டிவேற் சப்பரத்தில் புறப்பாடு. சைத்தியோபசாரமாக 9 தினங்கள் 2 வேளைகளில் கங்கை கொண்டா மண்டபம் ஏறத்தாழ 12 மைல்கள் பெருமாள் புறப்பாடு கண்டொழினாலே அவருக்கு திருமேனி குளிப்பதற்காக வெட்டிவேர் குளிர்ச்சியான வெட்டிவேற் சப்பரத்தில் பெருமாள் சன்னதிக்கு அருகில் அமைந்துள்ள மாடவீதிகளில் மற்றுமுள்ள முக்கிய தெருக்களில் புறப்பாடு கண்டொழினார். புறப்பாடு ஆகி திரும்புகால் ஆன பிறகு பெருமாள் துவஜ அவரோகணம் ஏற்பட்டு குடிமரத்திலிருந்து கருடன் குடி கீழே இறக்கப்பட்டு பின்னர் அங்கே வந்திருந்த அனைத்து தேவர்களுக்கும் வாகன மண்டபத்தில் விடை சாதிக்கும் மகோத்சவம் நடைபெறுகிறது. முதல் நாள் பேரி தாடனம், பேரி அடித்து அனைவரையும் அழைத்தார்கள் அல்லவா. பரிச்சின்னமான இருநாள் எழுத்தின் பல்வன்மையெல்லாம் விரிச்சி நலம் பெற மறிச்சின்னும் மீளப் பிறவாமல் வாழ்விக்கும் நாள் வரத திருச்சின்ன ஓசை இனிமை உண்டோ மற்ற தேவர்கட்கே என்று இந்த திருச்சின்னம் வரதன் சன்னதியில் திருச்சின்னம் பரிமாறப்பட்டது என்றால் அடடா, பெருமாளுக்கு உற்சவம் ஆரம்பமாகிவிட்டது, பெருமாளுக்கு உற்சவம் நடைபெறப் போகின்றது, இன்னும் விண்ணுலகத்தில் இருந்து கொண்டு என்ன செய்கின்றீர்கள், சீக்கிரம் இறங்கி வாருங்கள், இந்த உற்சவத்தில் நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் என்று அஷ்டாட்சர மந்திரத்தின் அர்த்த விசேஷத்தை காண்பிப்பதாக வரதனுடைய திருச்சின்ன ஓசை உலகத்தில் உள்ள அனைவரையும் அழைக்கின்றது. குறிப்பாக ஆகாயத்தில் இருக்கும் தேவர்களையும் நித்திய சூழலையும் அழைக்கின்றது. அத்தனை தேவர்களும் நித்திய சூழலும் சித்தர்களும் கந்தர்களும் கிண்ணர்களும் சாலர்களும் சுகர்களும் வந்து பெருமாளை அனுபவித்தார்கள் அல்லவா. இனி உற்சவம் முடிந்துவிட்டது, அவரவர்கள் தமது இருப்பிடத்திற்கு செல்லலாம் என்று அவர்களுக்கு விடை சாதிக்கப்படுகிறது. மற்றும் நானா தேசங்களிலிருந்து பெருமாளை சேவிக்க வந்தவர்களான ஆஸ்திகர்கள் அனைவருக்கும் விடை சாதிக்கப்படுகின்றது. விடை சாதித்த பின் திருமேனியில் அதிகமான திருவாரணங்கள் இல்லாமல் வரதன் விழுதி காப்பு எனப்படும் குங்குமை பூக்கள் பச்சை கற்பூரத்தை திருமார்பில் தடவிக்கொண்டு வெகு வேகமாக மலைக்கு எழுந்தருகின்றார். இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு அம்சம் உண்டு. எப்பொழுது வரதன் வெளியில் புறப்பாடு கண்டொழினாலும் சுவாமி தேசிகனுக்கு மரியாதை உண்டு. இங்கே திருக்கோயிலில் எழுந்தொழி சேவை சாதிக்கும் சுவாமி தேசிகனுக்கு எப்பொழுதும் மரியாதை உண்டு. அதுபோன்று எந்த காலமானாலும் சரி, எப்பொழுது நாடியானாலும் சரி,
உற்சவங்களை முடித்துக் கொண்டு மலைக்கு எழுந்தருளும் பொழுது ஆண்டாள் சன்னதியில் மாலை மாற்றாமல் வரதன் மலைக்கு எழுந்தருளுவதே இல்லை. ஆண்டாள் சன்னதி சற்றே வசனமாக அமைந்திருக்க கீழே வரதன் சேவசாரிக்க ஆண்டாளின் திரு அடிக்கு நேராக வரதனுடைய திருமொழி இருப்பதை போன்ற ஒரு பாமனையுடன் நாம் அங்கே சேவிக்க வேண்டும். அவள் சூடிக்கலைந்த மாலையை தான் பெற்று தன்னை தன்யனாக நினைத்துக் கொண்டு பரமாத்மா வரதன் விளங்குகின்றான். அவன் பிரதிதா புகழ்மிக்க பேராளனாக இங்கே கணக்கிடப்படுகின்றான். திருமார்பில் வைஜெயந்தி மாலை மற்றும் திருமார்பில் மகாலட்சுமி, நாபீகமலத்தில் பிரம்மா, வாக்குகளில் வேதம், இத்தனை மங்களங்கள் நிறைய பெற்றிருந்தால் கூட ஊராதேவி சூடி கலைந்த பரிமளம் மிகுந்த திருமாலையை தன் தோள்களில் தாங்கிக் கொண்டு தான் பெருமாள் மகாதிகாரத்தை தான் பெற்றதாகவும் மங்களங்களை எல்லாம் அனைவருக்கும் தான் திருப்தி செய்பவனாகவும் தன்னை நினைக்கின்றான். பிரதிதா என்னும் திருநாமம் தனக்கு தற்பொழுது தான் பொருளுடைத்தாக விளங்கியதாக அவன் கருதுகின்றான். வரதன் மலைக்கு எழுந்துள்ள பொழுது ஆண்டாள் சன்னதியில் மாலை மாற்றிக் கொண்டு தான் மலைக்கு எழுந்துள்ளார். அதுபோன்று திருவண்ணாடி பிரதட்சணம் மலையில் வையமாளிகை பிரதட்சணம் 2 முறை பிரதட்சணமாகி வெகு வேகமாக உள்ளே எழுந்துள்ள பின்னர் பூர்ணகும்ப புரோக்ஷணங்கள் முதலானவைகள் நடைபெற்று உற்சவமானது பூர்த்தியாகின்றது. இவ்விதமாக வையம் கண்ட வைகாசி திருநாள் 10 தினங்கள் மகோத்சவத்தினுடைய பூர்த்தி. அதன் பின்னர் அவரவர்கள் தங்கள் இல்லங்களுக்கு சென்று 10 நாட்களில் தாங்கள் அனுபவித்த அனுபவங்களையே பொதுபோக்காக பேசுகின்றார்கள். பிரம்மோத்சவ வைபவத்தை நாம் 10 நாட்களாக கண்டுபிடித்தோம். பிரம்மதேவரினாலேயே நடத்தப்பெற்ற மகோத்சவம். கடைவெள்ளிக்கிழமை தாயாருடைய புறப்பாடு, கடைவெள்ளிக்கிழமை தாயாருடைய புறப்பாடு முடிந்து பிறகு செல்வர் உற்சவம் ஏற்பட்டு அதன் பின்னர் சேனை முதலியார் உற்சவம் அவருடைய புறப்பாடுகள் முடிந்து அங்குரார்ப்பணம், துவஜாரோகணம் முதலானவைகள் கிரமமாக பாஞ்சராத்திர ஆகம வழிப்படியாக வரதன் சன்னிதானத்தில் வருடந்தோறும் ஹஸ்தத்தில் ஆரம்பித்து சிரவணத்தில் தீர்த்தவாரி மறுநாள் துவஜ அவரோகணம் கொடி இறக்கத்துடன் பூர்த்தியாகின்றது. இந்த உற்சவத்திற்கு ஈடு இணை கிடையாது என்பதாக அனைவரும் கொண்டாடுகின்றார்களே, ஆகினால் தான் வரதன் பிரதிதா என்று கொண்டாடப்படுகின்றான். எத்தனையோ க்ஷேத்திரங்களில் நடந்தாலும் வரதனுடைய உற்சவத்திற்கு ஒரு தனி வைபவம், எத்தனையோ உற்சவங்கள் நடந்தாலும் வரதன் தன்னுடைய உற்சவத்திற்கு ஈடு இணை உண்டோ என்றெல்லாம் கேட்கின்றார்களே, அதனால் தான் அவனை பிரதிதா என்னும் திருநாமத்தினாலே நாம் போற்றுகின்றோம். அன்பர்களே, வைகாசி திருநாள் காஞ்சி வரதர் பிரம்மோத்சவ சிறப்பு நிகழ்ச்சியிலிருந்து நாம் விடை கொள்கின்றோம்.